Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video la chapter 7 integrals la exercise 7.10 la first question வந்து பார்க்க போறோம். By using the properties of definite integral, evaluate the integrals in exercise 1 to 19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 19ல நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ டெஃபினட் இன்டெக்ரல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்துருப்போம். அந்த ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி இந்த சம்மை வந்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டெக்ரல் காஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. லிமிட் வந்து 0 to π/2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணலாம்னா I ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்க எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 0 to π/2 வருதுல்ல, அந்த மாதிரி வந்தாவே நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி 4 வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து அது ரிலேட்டடா தான் இருக்கு அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி 4 அப்படின்றது வந்து என்னது? யூசிங் ப்ராப்பர்ட்டி 4. So 0 to a f of x dx is equal to 0 to a f of a minus x dx. இந்த ப்ராப்பர்ட்டியை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இன் பிளேஸ் ஆஃப் a π/2 வந்திருக்கா. ஸோ I ஈக்குவல் டு 0 to π/2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு? a மைனஸ் எக்ஸ். இங்க வந்து π/2 மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ்னு வரும். ஸோ π/2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னும் போது காஸ் π/2 மைனஸ் எக்ஸ்னா அது வந்து எங்க வருது? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வருது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல காஸ் வந்து பாசிட்டிவ். ஸோ π/2 90 டிகிரி வரும்போது 90 and 270 நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மாத்துவோம். என்னவா மாத்துவோம்? காசா இருந்தா சைனா மாத்துவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து எப்படி வரும்னா 0 to π/2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இங்கேயும் ஐ, இதுவும் ஐ. ஸோ ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்றோம். ஆடிங் 1 and 2. ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்றோம். லெஃப்ட் சைடு ஆட் பண்ணும் போது I பிளஸ் I 2i வந்து வரும். ரைட் சைட்ல ஆட் பண்றோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 0 to π/2 வந்து வந்துடும். இங்க வந்து என்ன இருக்கு? காஸ் ஸ்கொயர் எக்ஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் the whole thing into dx அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 2i ஈக்குவல் டு 0 to π/2. இது வந்து ஐடென்டிட்டி படிச்சிருப்பீங்க. சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்து 1. ஸோ அப்போ 1 into dx. ஸோ இப்போ இதை வந்து இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும்? எக்ஸ் வரும். லிமிட் வந்து 0 to π/2. நம்மளுக்கு ஆல்ரெடி 2i வந்து அப்படியே தான் இருக்கு. ஸோ 2i இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் லிமிட். அப்போ π/2 மைனஸ் 0 அப்படின்னு வந்து வரும். ஸோ 2i equal to π/2 and I will be equal to π/4 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சம்மோட வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் லிமிட் வந்து 0 to π/2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பாருங்க 0லேருந்து π/2 இருக்கா, 0 to a ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? யூசிங் த ப்ராப்பர்ட்டி ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்றோம். இன்டெக்ரல் 0 to a f of x dx ஈக்குவல் டு 0 to a f of a minus x dx வந்து அப்ளை பண்ண போறோம். இன் பிளேஸ் ஆஃப் a நம்மளுக்கு என்ன இருக்கு? π/2 வந்து இருக்கு. ஸோ அப்படியே x இருக்கிற இடத்துலலாம் நம்ம என்ன போடணும்? π/2 மைனஸ் x வந்து நம்ம போடுறோம். ஸோ 0 to π/2. இது ஃபர்ஸ்ட் வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு I அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. ஸோ I ஈக்குவல் டு 0 to π/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைன் π/2 மைனஸ் எக்ஸ் பை இங்க வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைன் π/2 மைனஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் π/2 மைனஸ் எக்ஸ் வரும். த ஹோல் ஸ்கொயர் ரூட் இன்டு டிஎக்ஸ் வந்து வரும். ஸோ நான் முன்னாடி சொன்னதே தான். அதாவது ஃபர்ஸ்ட் சம்ல சொல்லியிருப்பேன் 90 மைனஸ் எக்ஸ் சைன் 90 மைனஸ் எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? இட் வில் பி
cos x. ஸோ அதே தான் வந்து இங்கேயும் அப்ளை பண்ணுறோம். I equal to 0 to pi by 2 square root of cos x வந்து நம்மளுக்கு வரும் பை இங்கே வந்து இதுவும் cos x வந்து வரும் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் sin x வந்து வரும் இன்டூ dx. இது வந்து நான் ஈக்குவேஷன் 1ன்னு வந்து எடுத்துக்கிறேன். இதை ஈக்குவேஷன் 2ன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஆட் பண்ண போகிறேன். ஆடிங் 1 and 2 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுறேன். ஸோ 2i வந்து வந்துடும் லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் 0 to pi by 2 வரும். இங்கே வந்து மேலே நியூமரேட்டரில் sin x ஸ்கொயர் ரூட் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் வந்துடும். டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ். ஸோ ப்ளஸ் இருக்கிறதுனால சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ்னு எழுதினாலும் ஒன்று தான், காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ்னு எழுதினாலும் ஒன்று தான். ஸோ இது வந்து ரெண்டும் கேன்சல் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கும்னா 2i ஈக்குவல் டு 0 to pi by 2 dxன்னு வந்து இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து இதை இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் வரும். லிமிட் 0 to pi by 2ன்னு வந்து வரும். ஸோ pi by 2 மைனஸ் 0 2iன்னு வந்து இருக்கும். And I is equal to 1 by 2 into pi by 2 which is pi by 4. So இதான் வந்து answer for the second question. இப்போ next வந்து நம்ம third question வந்து பார்ப்போம். So third question வந்து பார்த்தோம்னா integral sin to the power 3 by 2 x dx வருது by sin 3 by 2 sin to the power 3 by 2 x plus cos to the power 3 by 2 x dx இருக்கு. ஸோ இது வந்து என்ன இருக்கு, அதே தான் 0 to pi by 2 லிமிட் வந்து இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், யூசிங் P4 நம்ம ப்ராப்பர்ட்டி நம்பர் 4 யூஸ் பண்றோம். ஸோ a 0 to a f of x dx ஃபார்ம்ல வந்து இருக்கு. இது எப்படி எழுதலாம், 0 to a f of a minus x dx அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இதுல அப்ளை பண்றோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே i ஈக்குவல் டு ஐன்னு எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு i 0 to pi by 2 வந்துருச்சா. ஸோ இங்க வந்து என்ன வரும், a minus x, a இருக்கிற இடத்துல pi by 2. ஸோ sin 3 by 2 pi by 2 minus x வந்து வரும். sin to the power 3 by 2 pi by 2 minus x plus cos to the power 3 by 2 pi by 2 minus x dx வந்து வரும். ஸோ இங்க 0 to pi by 2 இது வந்து என்ன எழுதலாம், sin 90 minus x is cos. ஸோ அப்பனா cos 3 by 2 x வந்து வரும். இங்கேயும் cos to the power 3 by 2 x வரும். இங்க வந்து sin to the power 3 by 2 x வரும் dx. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கிறேன், செகண்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கிறேன். ஆடிங் 1 and 2 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்றேன். லெஃப்ட் சைட்ல 2iன்னு வந்துடும். இன்டெக்ரல் 0 to pi by 2 நியூமரேட்டரை பார்த்தோம்னா sin to the power 3 by 2 x plus cos to the power 3 by 2 x வந்துடும் by இங்கேயும் வந்து அதே தான் sin to the power 3 by 2 x plus cos to the power 3 by 2 x the whole thing dxன்னு வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். So 2i is equal to 0 to pi by 2 1 into dx. இன்டகிரேட் பண்ணோம்னா x வரும். லிமிட் 0 to pi by 2 வந்து வரும். pi by 2 minus 0 இங்க வந்து 2iன்னு வந்து வரும். So I is equal to pi by 2 into 1 by 2. So I will be equal to pi by 4. And இதான் வந்து answer for third question. இப்போ next வந்து நம்ம fourth question வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம் இதெல்லாம் ஒரே மாடல் தான் அண்ட் ஒரே ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒண்ணுமே இல்லை, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஐன்னு எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கணும். ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்றோம், அப்ளை பண்ணி அதை வந்து நம்ம மாத்தின பிறகு நம்மளுக்கு கிடைக்கிறது செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். ஸோ 1 and 2 ஆட் பண்றோம், போத் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட். ஆட் பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆன பிறகு இன்டெகிரேட் சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல வந்துருது. இன்டெகிரேட் பண்ணிட்டு லிமிட் அப்ளை பண்றோம். அதுக்கப்புறமா இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற 2வை இங்க கொண்டு வரும். அவ்வளவுதான். அது சேம் ஸ்டெப் 3 சம்லயும் ஃபாலோ பண்ணியிருக்கோம்.
ஸோ ஃபோர்த் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரல் cos to the power 5x by sin to the power 5x plus cos to the power 5x dxன்னு வந்து கொடுத்துருக்காங்க லிமிட் 0 to pi by 2. ஸோ இதுக்குமே 0 to pi by 2 அந்த ஃபார்ம் 0 to சம் லிமிட் வரும்போது நம்ம வந்து ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ யூசிங் ப்ராப்பர்ட்டி 4, ஸோ நம்மளுக்கு வந்து integral 0 to a f of x dx is equal to integral 0 to a f of a minus x dx. இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றோம். ஸோ அகெயின் இது ஐன்னு எடுத்துக்கிறோம், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்க அப்ளை பண்றேன் இந்த ப்ராப்பர்ட்டியை. ஸோ 0 to pi by 2 இது வந்து ஐன்னே இருக்கட்டும். cos to the power 5 xக்கு பதிலா pi by 2 minus x வரும். 5 sin to the power 5 pi by 2 minus x plus cos to the power 5 pi by 2 minus x dx னு வந்து வரும். I equal to 0 to pi by 2 cos pi by 2 minus x sin பவர் வந்து 5 இருக்கு. அதே தான் இங்கே sin pi by 2 minus x cos to the power 5x plus இங்க cos இருக்கு, அப்பனா என்ன வரும் sin to the power 5x dx னு வந்து வரும். So இது வந்து என்னது, this is the second equation. So adding 1 and 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். 2i வந்துரும் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு 0 to pi by 2 வந்துரும். நியூமரேட்டர் ஆட் பண்றோம், sin to the power 5x plus cos to the power 5x வந்துரும். டினாமினேட்டர்ல sin to the power 5x plus cos to the power 5x the whole thing dx வருது. இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆயிடும். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இன்டகிரேட் பண்றோம். 0 to pi by 2 dx தான் வந்து இருக்கு. ஸோ 1 into dx. ஸோ இன்டகிரேட் பண்ணோம்னா x வந்துடும் 0 to pi by 2. ஸோ இப்போ 2i is equal to pi by 2 minus 0 வந்து வரும். I is equal to pi by 2 into 1 by 2 which is pi by 4. ஸோ I is equal to pi by 4 தான் வந்து ஆன்சர். அண்ட் இதான் வந்து ஆன்சர் ஃபார் த ஃபோர்த் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 5 வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் இன்டெக்ரல் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 டிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. லிமிட் -5 to 5னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து எப்படி பண்ணுவோம், மாடுலஸ் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம், அது வந்து என்னவா இருக்கும், எக்ஸா இருக்கும் வென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 அண்ட் மைனஸ் எக்ஸ் ஆகும் வென் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி மாற்றுவோம், எக்ஸ் பிளஸ் 2 வந்து வரும். அண்ட் எக்ஸ் எப்போ when x plus 2 is greater than equal to 0 minus of x plus 2 வந்து வரும். எப்போ x plus 2 is less than 0. அப்போ வந்து இதை வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு போங்க. அப்போ வந்து என்ன வந்துரும், x is equal to -2 சாரி x equal to வராது, greater than equal to வரும். x is less than -2 கண்டிஷன் வரும். இங்க வந்து x plus 2 and x plus 2 இது வந்து minus of x plus 2 வந்து வரும். இந்த மைனஸை நீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஏன் இப்படி மாத்திரம்னா மாடுலஸ்ல இருந்து நம்ம இன்டெகிரேட் பண்றது கஷ்டம். எப்பவுமே மாடுலஸ் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா நம்ம இப்படிதான் வந்து மாத்திப்போம். வெறும் எக்ஸ்ன்னு இருக்கும், நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து இப்போ வந்து மாடுலஸ் எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்ற மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதை வந்து இந்த மாதிரி மாத்தி எடுத்துக்கிட்டு தென் வி ஆர் அப்ளைங். ஸோ இப்போ இங்க -2 வந்து கிடைச்சிருக்கா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்றது இந்த லிமிட்டுக்குள்ள தானே வருது. -5 to 5 அப்போ -2ன்றது -5ஓட கிரேட்டர் வேல்யூ. ஸோ இல்லை நம்பர் லைன்ல பார்க்கும் போது -5 வருது, இங்க 5 இருக்குன்னா -2 இங்க தானே வரும், சம்வேர் ஹியர் -2 வரும், அப்புறம் 0 வரும், அப்புறமா 1 2 3 4ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் -5ல இருந்து -2 அப்புறம் -2ல இருந்து 5. ஸோ இப்படிதான் லிமிட் அப்ளை பண்ண போறோம். ஏன்னா நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு, எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் -2 அதே மாதிரி எக்ஸ் வேல்யூ லெஸ் தேன் -2 ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி தான் இவங்க மாற்ற போறோம், அதாவது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். ப்ராப்பர்ட்டி நம்பர் 2 வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், அதாவது P2 இன்டெகிரல் A to B f of x dx இருக்குல்ல. ஸோ இதை வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க, A to C ன்னு பிரிச்சிருப்பாங்க, f of x dx plus C to B
f of x dx. ஸோ இதே தான் வந்து இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், -5ல இருந்து -2. நீங்கள் உங்களுக்கு புரியலன்னா நம்ம நம்பர் லைன் வரைஞ்சிக்கோங்க. நம்பர் லைன் வரைஞ்சிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இந்த -2 அப்படின்னு இங்கே இருக்குல்ல, x is equal to some வேல்யூன்னு வருது இல்லை, அந்த வேல்யூ எங்கே வரும் அப்படின்றத நம்பர் லைனில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே -5லேருந்து -2, -2லேருந்து 5 அப்படின்றது வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி நம்பர் 2 அப்ளை பண்ணும் போது இப்போ நம்மளுக்கு எப்படி மாறுது, ஸோ -5ல இருந்து -2 வரைக்கும். அப்போ வந்து என்ன ஆகுது, -5ல இருந்து -2 எல்லாமே வந்து என்னது, நெகட்டிவ் வேல்யூ. அதாவது எக்ஸ் வேல்யூஸ் லெஸ் தேன் -2 தான் இது எல்லாமே. -2 to அப்பர் லிமிட் வந்து -2, லோவர் லிமிட் -5. அப்பனா என்ன இருக்கும், -5, அதுக்கு -2க்கு அப்புறமா வர்றது -3, -4 அதெல்லாம் வந்து இதுக்குள்ளதான் வந்து வரும். ஸோ அப்போ வந்து நம்ம எதை அப்ளை பண்ணுவோம், இந்த பார்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். -(x+2) வரும். ஏன் -(x+2) போட்டிருக்கேன் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து x values less than -2, இது -5 வரைக்கும் தானே இருக்கு. ஸோ அதாவது -5ல இருந்து -2 வரைக்கும் தானே இருக்கு. லோவர் லிமிட் -5 அண்ட் -2. நீங்க இந்த நம்பர் லைனை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஸோ இங்க என்ன இருக்கு, x வேல்யூ லெஸ் தேன் -2, கரெக்ட் தானே. இங்க தானே பிட்வீன் வேல்யூஸ் தானே வருது லிமிட்ல. ஸோ அப்போ வந்து எதை யூஸ் பண்ணணும், இதை தான் யூஸ் பண்ணணும். dx பிளஸ் இங்க என்ன இருக்கு, -2 இருக்கு. -2 போட்டாச்சு. எது வரைக்கும், -2ல இருந்து 5 வரைக்கும். அப்போ -2ல இருந்து 5 அப்ப என்ன ஆகுது, கிரேட்டர் தான் -2 வேல்யூஸ் வந்து போகுது. அப்ப கிரேட்டர் தான் -2னா x+2 வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ x+2 dx. இப்படிதான் வந்து நம்ம இந்த பார்ட்டை பிரிச்சு எழுதுறோம். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வந்து நம்ம எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுவும் முக்கியமா மாடுலஸ்ல கொடுத்தாங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கப்புறமா ஒண்ணுமே இல்லை, நார்மலா வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். அப்புறம் லிமிட்டை வந்து அப்ளை பண்ணி நார்மல் கால்குலேஷன் வந்து பண்ண போறோம். ஸோ இங்க -(x+2) இருக்குல்ல, அதை உள்ள மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் இன்னுமே. ஸோ -(x -2)ன்னு வந்துடும் அடுத்த ஸ்டெப்ல. ஸோ -5 to -2 -(x -2) dxன்னு வரும். பிளஸ் -2 to 5 x+2 dxன்னு வரும். இன்டகிரேட் பண்ணிக்கிறேன். இன்டகிரேட் பண்ணனா -x வந்து நான் இன்டகிரேட் பண்றேன். ஸோ -(x1 + 1) x⁴ 1 + 1 x²/2 வந்துடும். -2x வரும். -5 to -2. இங்கேயும் x²/2 வரும். பிளஸ் 2x, லிமிட் வந்து -2 to 5 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த லிமிட் வேல்யூஸை எடுத்து அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ மைனஸ் அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் -2² 2 வந்துடும். -2 into -2 வந்து நம்ம அப்ளை பண்றோம். ஸோ இது வந்து அப்பர் லிமிட் வேலை முடிஞ்சது. மைனஸ் அதாவது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்ல, ஸோ மைனஸ் போட்டுரும். இது வரைக்கும் அப்பர் லிமிட் முடிஞ்சது. மைனஸ் இப்போ லோவர் லிமிட் அப்ளை பண்றோம். -(-5² 2) -2 into -5 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இது வந்து ஒரு பார்ட். இந்த பார்ட் முடிஞ்சு போச்சு. பிளஸ் போட்டுறோம். இதை வந்து நான் அப்படியே கீழே எழுதிக்கிறேன். ஸோ x² வந்து 5² 2 பிளஸ் 2 into 5 வரும். இது ஒரு பார்ட்டு. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. மைனஸ் லோவர் லிமிட். ஸோ -2² 2 பிளஸ் 2 into -2 இது வந்து லோவர் லிமிட் பார்ட். ஸோ இப்போ இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு -2² is 4. மைனஸ் வெளியில இருக்கு. ஸோ -4 / 2 வந்துடும். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 4ன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 2 1 time 2 2 times. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். மைனஸ் இங்க வந்து -5² 25 -25 / 2ன்னு வரும். பிளஸ் 10. ஸோ இது வரைக்கும் ஒரு பார்ட். பிளஸ் இங்க 25 / 2 வரும். பிளஸ் 10 மைனஸ் இங்க ஸ்கொயர் பண்ணும் போது நம்மளுக்கு 4/2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். -4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோமா. ஸோ நம்மளுக்கு கிடைச்சது வந்து -2 + 4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், we will get 2. ஸோ 2 இங்க வந்து மைனஸ் இதுக்கு வந்து என்ன வரும், -25 / 2 + 10 எல்சிஎம் எடுத்தா 2 வந்துடும். -25 1 into 2 பண்றேன். அப்பனா +20 வந்து நம்மளுக்கு வரும்.
பிளஸ் இங்கேயும் அதே தான் எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ 25 பிளஸ் 20 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது 1 டைம் 2 டைம்ஸ் 2 மைனஸ் 4 மைனஸ் 2 இங்க மைனஸ் இருக்கு. ஸோ பிளஸ் 2 வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இப்போ இந்த பார்ட்டு இப்போ இங்க வந்து 2 மைனஸ் இது வந்து மைனஸ் 25 பிளஸ் 20 மைனஸ் 5/2 வரும். இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 5/2 வந்து எனக்கு கிடைக்கும். பிளஸ் இங்க வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு 45/2 பிளஸ் 2 வந்து எனக்கு வரும். ஸோ இப்போ வந்து 2 வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்க 1 இன்டூ 2 வரும். 4 பிளஸ் 5 பிளஸ் இங்கேயும் வந்து எல்சிஎம் எடுக்கிறோம் 2 வந்துடும். 45 பிளஸ் 4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ 9/2 பிளஸ் 49/2 அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். 49 பிளஸ் 9 வந்து 58/2 வந்து நம்மளுக்கு வரும். சிம்பிளிஃபை பண்றோம். 2 1 டைம், இது 2 29 டைம்ஸ். ஸோ ஆன்சர் வந்து என்னது 29 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ 6th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 6th கொஸ்டின்ல இன்டெக்ரல் மாடுலஸ் x மைனஸ் 5 dx லிமிட் 2 to 8 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நம்ம முன்னாடி சம் பண்ணல. ஸோ அதே மாதிரி தான். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா எப்படி எழுதுவோம்? எக்ஸா இருக்கும் when x is greater than or equal to 0 and minus x இருக்கும் when x is less than 0. ஸோ இங்கேயும் வந்து நம்ம அதே தான் வந்து அப்ளை பண்றோம். x minus 5 மாடுலஸ் ஆஃப் x minus 5க்கு. ஸோ அப்போ வந்து இது எப்படி எழுதுவோம்? என்னவா இருக்கும்? x minus 5 இருக்கும் ஃபார் so x minus 5 greater than equal to 0 and minus of x minus 5 இருக்கும் when x minus 5 is less than 0 values. minus 5 இந்த பக்கம் கொண்டு போறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு x minus 5 for x is greater than equal to 0 and minus x plus 5 ஆயிடும் when x is less than 0க்கு. சாரி, x is less, இதில் 0 கிடையாது 5 வரும். இந்த ரெண்டுமே 5 வந்துடும். இந்த மைனஸ் 5 நம்ம இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்றோம்ல. ஸோ அப்போ வந்து என்ன ஆயிடும்? பிளஸ் 5 ஆயிடும். 5 பிளஸ் 0 is 5. ஸோ 5 வந்துடும். ஸோ எப்போ எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 5க்கு எக்ஸ் மைனஸ் 5 லெஸ் தேன் 5க்கு மைனஸ் எக்ஸ் பிளஸ் 5ன்னு எடுத்துப்போம். நான் மைனஸ் சைனை உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். மைனஸ் எக்ஸ் பிளஸ் 5ன்னு வந்து வந்துடும். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸை இப்படிதான் வந்து நம்ம பிரிச்சு எழுத போறோம். ஸோ இது எப்படி எழுதலாம்? இப்போ இங்க என்ன இருக்கு? 5 இருக்கா? ஸோ அப்போ வந்து 2 to 8 தான் வந்து லிமிட். 5 வந்து இட் வில் கம் பிட்வீன் 2 and 8 தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம்? 2 to 5 அப்புறம் 5 to 8 எழுதுவோம். ஸோ இதை எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம்? இது வந்து ப்ராப்பர்ட்டி நம்பர் 2 அதை யூஸ் பண்ணி நம்ம எழுதுறோம். a to b f of x dx இதை வந்து a to c f of x dx plus c to b f of x dx இதை வந்து நான் இந்த மாதிரி எழுதுறேன். ஸோ இப்போ இங்க இது இந்த அப்படியே இந்த ஃபார்முலால தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதணும்? 2 to 8 பிரிச்சு ஸோ இன்டெக்ரல் 2 to 5 எழுதுறோம். இங்க என்ன வரும்? 2ல இருந்து 5. ஸோ 2ல இருந்து 5 அப்படின்னும் போது எக்ஸ் வேல்யூ லெஸ் தேன் 5. லிமிட் வந்து 2ல இருந்து 5 வரைக்கும். லோவர் லிமிட் 2, அப்பர் லிமிட் 5. அப்போ வந்து எக்ஸ் வேல்யூஸ் லெஸ் தேன் 5க்கு என்ன யூஸ் பண்ணும்? மைனஸ் எக்ஸ் பிளஸ் 5 dx வந்து வரும். பிளஸ் 5ல இருந்து 8 வரைக்கும். ஸோ அப்போ வந்து எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தேன் 5க்கு இதை எழுதணும். எக்ஸ் மைனஸ் 5 dx. எந்த லிமிட் எந்த வேல்யூக்கு எதை எழுதணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ரெண்டுத்துக்கும் ஒன்னே எழுதக்கூடாது. ஆன்சர் தப்பா தான் வரும். அண்ட் இப்போ வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா minus x to the power 1 plus 1. So x square by 2 plus 5x வரும். and இங்க வந்து limit 2 to 5 plus வரும். and இங்கேயும் x square by 2 plus minus 5x. This is minus 5x and 5 to 8. So limit வந்து apply பண்ணிக்கலாம். So apply பண்ணனா minus 5 square by 2 plus 5 into 5 வந்துரும். இது வந்து upper limit. minus of 2 square by 2 plus 5 into 2 வந்துரும். இது lower limit. ஒரு பார்ட் முடிஞ்சது plus. அடுத்தது இது அப்ளை பண்றோம். ஸோ 8 square by 2 minus 5 into 8. அப்பர் லிமிட் முடிஞ்சது மைனஸ் லோவர் லிமிட். ஸோ அப்போ வந்து 5 square by 2 minus 5 into 5.
ஸோ இப்போ இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். -25/2 வந்துடும், +25 வந்துடும், அண்ட் மைனஸ் இங்கே வந்து -4/2 +10 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே வந்து 8 8s are 64/2 -5 8s are 40 வரும். அண்ட் இது 2 1 time 2 3 times 2 times 32 வந்துடும். மைனஸ் 25/2 -25 வந்து நம்மளுக்கு வரும். இப்போ வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2 தான் வந்து எல்சிஎம், -25 அப்படியே வந்துடும், +50 வந்து வரும். ஏன்னா 25/1 இருக்குல்ல, ஸோ 1 × 2 எல்சிஎம் எடுத்தோம்னா 50 வந்துடும். மைனஸ் இங்கே என்ன இருக்கு, 1 time 2 times -2 + 8 என்ன வரும், நம்மளுக்கு 8 தான் வந்து வரும். ஸோ -8 வந்துடும். ப்ளஸ் இங்கே வந்து என்ன இருக்கு, 32 - 40 which is -8 வந்துடும். மைனஸ் திருப்பியுமே எல்சிஎம் வந்து 2, 25 - 50. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு 25/2 -8 -8 அப்படியே சேர்த்து எழுதுறேன், ஏன்னா ப்ளஸ் தானே இருக்கு, அதனால அப்படியே சேர்த்து எழுதுறேன். மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 25/2 வந்து எனக்கு வந்துடும். ஸோ இது 25/2 25/2 ஆட் பண்ணோம்னா 50/2 -16 வரும். 2 1 time, இது 2 25 times. ஸோ 25 - 16 which is 9. ஸோ 9 தான் வந்து ஆன்சர் ஃபார் த 6th question. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸோ 7th questionல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரல் 0 to 1 கொடுத்துருக்காங்க, x into 1 - x the whole power n dxன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்றது முதல்ல பார்க்கணும். இங்க 1 இருக்கு அப்பர் லிமிட், அதே 1 வந்து இங்க 7th question வந்து பார்க்கலாம். 0 to 1 x into 1 - x the whole power n dx கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 1 வந்திருக்கு லிமிட். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி நம்பர் 4. ஸோ 0 to a f of x dx is equal to 0 to a f of a minus x dx வந்து நான் அப்ளை பண்றேன். அண்ட் இதை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், இதை ஐன்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ I ஈக்குவல் டு 0 to 1 வந்துடும். அண்ட் எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடணும், 1 - xன்னு போடணும். 1 மைனஸ் இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல திருப்பியும் 1 - xன்னு வந்து நம்ம போடுறோம், இந்த dxன்னு வரும். ஸோ 0 to 1 1 - x, இதை 1 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், 1 மைனஸ் 1 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் எக்ஸ் ஆயிடும் dx, பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடும். ஸோ 0 to 1 1 - x into x dxன்னு வந்து எனக்கு கிடைக்கும். அண்ட் திஸ் திங் இது எல்லாமே டு த பவர் n. ஸோ இது இங்கேயும் வந்து x to the power n வந்துடும். ஸோ 0 to 1 1 - x into x to the power n dxன்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 0 to 1 x to the power n வந்துருமா, மைனஸ் x to the power 1 plus n. இங்க 1 இருக்குல்ல பவர், ஸோ அப்போ வந்து பேஸ் சேமா இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், x to the power 1 into x to the power n, பேஸ் சேமா இருக்கும் போது பவர்ஸை ஆட் பண்ணி எழுதுறோம். the whole thing into dx. இப்போ வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். I ஈக்குவல் டு இது வந்து என்ன வரும், பவர்ல பிளஸ் 1 போடணும். அப்போ x to the power n plus 1 by n plus 1 வந்து வந்துடும். மைனஸ் x to the power n plus 1 ஆல்ரெடி இருக்கு, பிளஸ் 1 வந்து பண்றோம். ஸோ அப்போ இங்கேயும் n plus 1 plus 1 வந்து பண்ணும். 0 to 1. ஸோ இப்போ இங்க x to the power n plus 1 by n plus 1 minus x to the power n plus 2 by n plus 2 அப்படின்னு வந்து வரும். 0 to 1. இப்போ லிமிட் வந்து அப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு 1 to the power n plus 1 by n plus 1 வரும். மைனஸ் 1 to the power n plus 2 by n plus 2 வந்து நம்மளுக்கு வரும். மைனஸ் அடுத்தது வந்து என்ன, 0 to the power n plus 1 by n plus 1 மைனஸ் 0 to the power n plus 2 by n plus 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும் the whole thing. ஸோ இது ஃபுல்லா 0 ஆயிடும். ஸோ மைனஸ் 0 போட்டாச்சு. இங்க 1 to the power n plus 1 என்னது 1 தான். 1 by n plus 1 minus 1 by n plus 2 minus 0. I is equal to 1 by n plus 1
minus 1 by n plus 2. இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தோம்னா n plus 1 into n plus 2 வந்துடும். இதை வந்து இப்போ இந்த பக்கம் என்ன வரும், into n plus 2 பண்றோம், minus n plus 1. So n plus 2 minus n minus 1 by n plus 1 into n plus 2. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்சிஎம் எடுத்திருக்கேன். இங்க n plus 1 தான் இருக்கு, எது இல்லை n plus 2, அதால மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நியூமரேட்டரையும் n plus 2ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். n plus 2 இருக்கு, எது இல்லை n plus 1 இல்லை, அதால மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். மைனஸ் நியூமரேட்டர்லயும் அதே மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். n மைனஸ் n கேன்சல் ஆயிடும். 2 minus 1 is 1 by n plus 1 into n plus 2. So I is equal to, இதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.